திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் ஒரே தெய்வமான முருகப்பெருமான் 2 பெயர்களில் மூலவராக உள்ளார். கிழக்கே பார்த்து அருள் பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமியும் தெற்கே பார்த்து அருள் பாலிக்கும் சண்முகரும் திருச்செந்தூர் கோவிலின் மூலவர்களாவர். இதில் சுப்பிரமணிய சுவாமி தவக்கோலத்தில் கையில் உத்திராட்ச மாலையுடன் காட்சியளிக்கிறார். வள்ளி தெய்வ யானை சமேதரராக சண்முகர் காட்சியளிக்கிறார். ஆறுமுகம் 12 கரத்துடன் அவர் தோற்றம் அளிக்கிறார். மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு கேரள முறைப்படி 9 கால பூஜை செய்யப்படுகிறது. அவர் துறவு கோலத்தில் இருப்பதால் படைக்கும் உணவில் உப்பு, புளி, காரம் சேர்க்கப்படுவதில்லை. பெரும்பாலும் சர்க்கரை பொங்கல் தான் நிவேதனமாக படைக்கப்படுகிறது. சுத்தான்னமும் உப்பில்லா காய்களும் படைக்கப்படும். அவர் தினமும் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் கோவிலின் 5 உற்சவ மூர்த்திகள் உள்ளனர். சண்முகர், ஜெயந்திநாதர், குமர விகடங்க பெருமாள், அலைவாய் உகந்த பெருமாள், நடராஜர் ஆகியோர் உற்சவ மூர்த்திகள் ஆவர். அலைவாய் உகந்த பெருமாள் நவராத்திரி விழா காலங்களில் 9 நாட்களும் அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மூலவரான சுப்பிரமணிய சுவாமியை கடற்கரையாண்டி என்றும் பக்தர்கள் அழைக்கின்றனர். கந்த சஷ்டி யாகசாலைக்கு முன்பு மூலவரான சுப்பிரமணியர் சுப்பிரமணிய சுவாமியாக காட்சியளிக்கிறார்.